வெல்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் சீரிஸ்ல ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணலாங்க பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இங்க நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துடலாம். ஹலோ சாரா வியூ. ஸோ ஸ்பேஸ் இருக்க மாதிரியும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்னா என்னங்க, நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ நான் இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் எஸ் அங்கிற வேரியபிள்ல இண்டெக்ஸ் ஆஃப் 0 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணா என்ன வருங்க, ஹெச் வரும். ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0 1 2 3 4 இங்க ஸ்பேஸுக்கு ஒன்று இருக்கு, 5 6 7 8 9 இது மாதிரி வரும். ஸோ இது நான் இப்போ ரன் பண்றேன். ஸோ பாருங்க, இண்டெக்ஸ் 0 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு ஹெச் வரும் அவுட்புட்ல. ஏன்னா ஹெச் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம 6 கொடுக்குறோம். ஸோ 6th ஒன் நம்மளுக்கு வரும். ஸோ பாருங்க, எஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 0 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி இதுதான் இண்டெக்ஸிங். ஸோ இப்போ நீங்க லெஃப்ட் டு ரைட் பண்ணா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இதே நீங்க ரைட் டு லெஃப்ட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, -1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லாஸ்ட் டிஜிட் தான் வரும். ரைட் டு லெஃப்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. ஸோ W நம்மளுக்கு வரும். இதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட் தான். லெஃப்ட் டு ரைட்னா 0, ரைட் டு லெஃப்ட்னா -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் இண்டெக்ஸிங் கான்செப்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட்டும் இருக்கு, ரைட் டு லெஃப்ட்டும் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைசிங் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ ஹலோ இருக்கு, இல்லைன்னா ஹெச்ஏ மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணணும்னா இங்க பாருங்க, பிரிண்ட் கொடுத்துட்டு எஸ். இங்க நாம ஆல்ரெடி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இண்டெக்ஸ். அதே மாதிரி தான் 3 ஆர்குமெண்ட் இங்க பாஸ் பண்ணணும். ஸோ 0 கொடுக்குறேன். ஸோ 0ல இருந்து இது ஸ்டார்ட். ஸோ எண்டிங் ஒரு 6 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 1. ஸோ ஒவ்வொன்னா நம்மளுக்கு வரும். ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாருங்க, HELLO இது ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 6 வரைக்கும். ஸோ 0 1 2 3 4 5 6. ஸோ இங்க 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ ரேஞ்ச்லயும் அதே மாதிரி தான். நீங்க 0 to 10 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 0 to 9 நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ இங்க 0 to 6. ஸோ அதனால இங்க ஸ்பேஸும் வந்திருக்கு பாருங்க. 0 1 2 3 4 5 இந்த ஸ்பேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நம்மளுக்கு ஒவ்வொன்றா வந்திருக்கு. இப்போ பாருங்க, ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 2 கொடுக்குறேன். ஹெச் எல் அந்த மாதிரி வரும். நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க, ஹெச் வந்திருக்கு, ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 2 அதனால எல், அதுக்கப்புறமேட்டு ஓ வந்திருக்கு. டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் இது மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 8 கொடுக்குறேன். ஸோ பாருங்க, நம்மளுக்கு ஸ்லைஸ் ஹெச் எல் ஓ இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ் அது வரைக்கும் வந்திருக்கு. ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ். இப்போ இங்க ஸ்டாப் நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எம்டியா விட்டுட்டீங்க, பிளாங்கா விட்டீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். பாருங்க, பிளாங்கா விட்டுட்டேன். இந்த ஸ்டாப் நான் எதுவுமே கொடுக்கல. ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 1 கொடுத்தனா இந்த பிளாங்கா கொடுத்தோம்னா ஸ்டாப் ஃபுல்லா எடுத்துக்கும். பாருங்க, நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, ஃபுல்லா எடுத்துச்சு. ஸோ ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 1 கொடுத்துருக்கேன், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ பாருங்க, அப்படியே வந்திருக்கு, ஹலோ சாரா வியூ. ஸோ இப்போ நான் ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் 2 கொடுக்குறேன். ஃபுல்லா எடுத்துக்கும். ஃபுல் ஸ்ட்ரிங்குக்குமே எடுத்துக்கும். 2 to ஸ்டெப் இண்டெக்ஸ். இப்போ ஹெச் எல் ஓ எஸ் ஆர் ஸ்பேஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஐ டபிள்யூ. புரியுதுங்களா? இதே சேம் ஸ்லைசிங் நம்ம ரைட் டு லெஃப்ட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ரைட் டு லெஃப்ட் பண்ணா ஸ்டார்ட் வித் -1 கொடுத்தேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, எஸ் கொடுத்துட்டு இப்போ -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எக்ஸாம்பிள் -9 வரைக்கும் எண்டிங் கொடுத்துட்டு ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ் -1 கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். லாஸ்ட்ல இருந்து -1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, 1 -1 -2 -3 -4 -5 -6 -7 -7 -8
இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின் இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பைத்தான்ல வந்து ஸ்ட்ரிங்க வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லயே வந்து பண்ணலாம். இந்த ரைட் டூ லெஃப்ட் இண்டெக்ஸிங் இருக்கு இல்லையா? ஸோ இதுலருந்தே நம்ம பண்ணலாம். இங்க பாருங்க -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க பிளாங்க் குடுத்துட்டேன். ஸோ இது மாரி லெஃப்ட் டூ ரைட் குடுத்தேன்ல, அதே மாரி இதுல ரைட் டூ லெஃப்ட்ல இங்க பிளாங்க் குடுத்துட்டேன்னா, ஃபுல்லா எடுத்துக்கும். -1 இப்ப இத ரன் பண்றேன். என்ன ஆகுங்க, அப்படியே வந்து ஸ்ட்ரிங் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க அப்படியே வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ பைத்தான்ல ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் ரொம்ப ஈஸிங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்ட் தான் ரைட் டூ லெஃப்ட். ஜஸ்ட் இந்த -1ல இருந்துட்டு ஃபுல்லா இங்க பிளாங்க் குடுத்துடணும். அத ஃபுல்லா எடுத்துக்கும். -1 ஸ்டெப் இண்டெக்ஸ் சைஸ். ஸோ அப்படியே வந்து ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணியாச்சு ஸ்ட்ரிங்க. ஓகேங்களா? ஃபார் லூப் அந்த மாரி ஜாவாலலாம் நம்ம ஃபார் லூப் குடுத்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பாருங்க பைத்தான்ல ரொம்ப ஈஸி. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.